அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2500க்கும் மேற்பட்ட வேகன்சி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கு என்ன சிலபஸ், இதில் வந்து எத்தனை டாபிக் இருக்குது, டாபிக் வைஸாக வெயிட்டேஜ், ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம எந்தெந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நம்ம வந்து கட் ஆஃப் உள்ளே வர முடியும். ஸோ இதுக்கெலாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ற முழுமையான விவரங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிகோஃப்க்கு அடுத்தடுத்து வந்து வீடியோக்கள் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் பார்க்குறது பாடத்திட்டம். இதை வந்து சிலபஸ். முதல் முறையாக எழுதுறீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு எத்தனை கேள்விகள் கேட்பாங்க, மார்க் என்ன, எந்தெந்த யூனிட் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஏற்கனவே ஒரு டைம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா நோட்டிஃபிகேஷன் 2023. ஸோ 2023 அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். இல்லை இப்போ 2025 வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் தான் நான் வந்து எழுத போகிறேன், இதுக்கு முன்னாடி நான் எலிஜிபிள் இல்லை, இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக 200 கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் 200 மார்க் போடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு 0.85 தான் மார்க் கிடைக்கும். 0.85 இன்ட்டு 200 கொஸ்டின். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு 170க்கு தான் உங்களுக்கு வந்து மார்க் போடுவாங்க. மீதி என்ன அப்படின்னா மீதி வந்து இன்டர்வியூ. ரைட்டா? ஸோ இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கு. ரைட்டா? இது வந்து இன்டர்வியூ மார்க். அப்போ நீங்கள் 200 கொஸ்டின் எழுத போகிறீங்க, ஆனால் 170 மார்க் தான் கொடுப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூக்கு ஒரு 30 மார்க் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஆனால் ஃபைனல் கட் ஆஃப் போடும்போது இதையும் வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. எப்படி அப்படின்னா 170ன்றதை உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பாதியாக குறைப்பாங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து ஒரு 85 பண்ணிடுவாங்க, இது வந்து ஒரு 15க்கு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 100க்கு தான் ஃபைனல் கட் ஆஃபே போடுவாங்க. கட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்றது 100க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும். 170 85 போடுவாங்க. இன்டர்வியூ வந்து இப்போ 15 மாற்றி 100க்கு எவ்வளோ வரீங்க அப்படின்றது கட் ஆஃப் லிஸ்ட்டாக வந்து போடுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு 200 கொஸ்டின் நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத போகிறோம், அது 170 கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஒரு 30 மார்க் இன்டர்வியூ இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைனல் கட் ஆஃப் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியும். மொத்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. 1 2 3 4 5 6ன்னு. கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல், கூட்டுறவு கணக்கியல், இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கோஆப்ரேட்டிவில் டிப்ளமோ படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மெயின் சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்து இருக்கும். ரைட்டா? இது வந்து பேசிக் கம்ப்யூட்டர் தான். பேசிக் கம்ப்யூட்டர் இருக்குது. இதுவும் மெயின் பேப்பரில் தான் வரும், நான் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ இது வந்து மெயினாக வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் டிப்ளமோ படிச்சிருப்பீங்க, அல்லது நீங்கள் பிகாம், எம்காம் அல்லது பிஏ கூட்டுறவு ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து சப்ஜெக்ட் வந்திருக்கும் இல்லையா, செமஸ்டரில் வந்திருக்கும் இல்லையா சில பாடங்கள், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் இருக்கும். இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா ஸோ நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அக்யூரேட்டாக வந்து இத்தனை கேள்வி தான் கேட்பாங்க அப்படின்றத நம்மளால் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையுமே கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது. ரைட்டா? இருந்தாலும் ஒரு காமனாக சொல்லணும் அப்படின்னா இந்த யூனிட்லேருந்து ஒரு 35 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இந்த யூனிட் இருக்கு இல்லையா, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியில் ஒரு 35 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒட்டு மொத்தமாக இது வந்து 70 கொஸ்டின் வரும். ரைட்டா? அப்போ எக்ஸாக்டாக 70 வரும்னு சொல்ல முடியாது. 35ன்றது 31 32 இப்படி வரலாம். இது 35ன்றது 31 32 இப்படி வேணாலும் வரலாம். ரைட்டா? ஸோ அதே மாதிரி கூட்டுறவு கணக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆவரேஜாக ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு 10 போட்டுக்கலாம். 80 ஆச்சா? மீதி ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த கூட்டுறவு கணக்கைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் வருது. ரைட்டா? எக்ஸாக்டாக 20 வருதானா கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, அது 35 வராது, அது 30 வரலாம், இல்லை 31 வரலாம். ஸோ இது வந்து பேலன்ஸ் ஏதாவது கம்மியாக கேட்டாங்க அப்படின்னா இதில் ஆட் ஆகிக்கும். மேக்ஸிமம் வந்து இதில் 25 வரைக்கும் போகும். 20 முதல் 25 கேள்விகள் வந்து கேட்பாங்க. 20 முதல் 25 கேள்விகள் கேட்பாங்க. இது 35 எக்ஸாக்டாக வராமல் 1-2 கம்மியாக வரும்போது அந்த கொஸ்டின் இங்கே போயிடும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி இந்த எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு வந்து 10 கொஸ்டின் போட்டிருக்குன்னா இதுவும் எக்ஸாக்டாக வந்து 10 கேட்கறதில்ல, ஒரு 12 13 14 15 வரைக்கும் 15 வரைக்கும் போகுது. ரைட்டா? அப்படி 15 வரைக்கும் போகுதுன்னா இந்த 5 வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்மி பண்ணிப்பாங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா 35 ஃபஸ்ட் யூனிட் கூட்டுறவு மேலாண்மை, இது வந்து 35, கூட்டுறவு கணக்கில் வந்து 20, கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டர் வந்து 10. இது வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து கேட்க வேண்டியது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ரைட்டா? ஆனால் வந்து இது வந்து 15 வரைக்கும் போகும், இது 25 வரைக்கும் போகும். அப்போ இதில் ஒரு 5 கொஸ்டின், இதில் ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போகுது. மொத்தம் 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போதா? அந்த 10 கொஸ்டினை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் 35 வரல, இதில் ஒரு 5 இதில் ஒரு 5 வந்து எடுத்துக்கிட்டு இதில் வந்து அவங்க வந்து கொஸ்டினை வந்து பிட் பண்ணிப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால் ஒரு 2 3 பண்ண வரும். அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 100 கொஸ்டின் இருக்கு இல்லையா, பொது அறிவு. இந்த பொது அறிவு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா தமிழும் இன்க்ளூடு தான். ரைட்டா? அப்போ பொதறிவுன்றது இதுக்கு மட்டுமே 100 வராது. ஸோ இந்த பொதறிவு பகுதின்றது
80ன்னு போட்டுக்கோங்க ரைட்டா. இது 80 கொஷின் வரும். இந்த தமிழ்ன்றது 20 கொஷின் ரைட்டா. தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழகத்தில் நடத்தக்கூடிய அனைத்து விதமான அரசு போட்டித் தேர்வுகளுமே தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் ரைட்டா. ஆனால் இந்த தேர்வுக்கு மட்டும் தமிழில் ஒரு மினிமம் மார்க் எடுக்கணுன்ற மாதிரி எந்த ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து இதுக்கு கிடையாது. தமிழ் கொஷின் கேட்குறாங்க, ஆனால் தமிழில் இத்தனை கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் மெயின் பேப்பரை வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தேர்வு வந்து இது கிடையாது. நான் லாஸ்ட் இயரே சொல்லியிருப்பேன் 2023 தமிழ் தகுதி தேர்வுக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லி தனியாக ஒரு பேட்டர்ன் கொடுக்க கிடையாது ரைட்டா. இந்த தேர்வுக்கு மட்டும் நம்ம மற்ற எல்லா போட்டித் தேர்வுகளையும் நம்ம பார்க்குறோம். தமிழ் தகுதி தேர்வுக்குன்னு ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க, அதில் மினிமம் வந்து நீங்கள் இவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் குறிப்பிடப்படவில்லை ரைட்டா. சரி, தமிழில் 20 கொஸ்டின். இப்போ பொது அறிவு 80ன்னு வருது. இந்த 80ல் நமக்கு தெரியும், நம்ம சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, நம்ம ஐஎன்எம், பாலிட்டி, நம்ம டிஎன்பிசி படிக்கிறீங்களே அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பொதுறிவு. ப்ளஸ் வந்து மேக்ஸ் இருக்கும். இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங் மாதிரி தான், நம்ம டிஎன்பிசி மேக்ஸ் இருக்குல்லையே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 10, மேக்ஸிமம் வந்து 14 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் சொல்லணும் அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் போகலாம். 10 to மினிமம் 10, மேக்ஸிமம் வந்து 15 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு வந்து மேக்ஸ் வந்து கேட்கலாம். அதாவது என்னென்னா 70 + 10 70 பொதுறிவு 10 மேக்ஸ் ரைட்டா. அப்படி இல்லை அப்படின்னா இது 65, இது வந்து 15, 65 + 15 அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ அப்படி தான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக இது 14 கேள்வி ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. மேபி 1-2 முன்ன பின்ன கேட்கலாம் ரைட்டா. அப்போ என்ன வருதுன்னா மீதி இருக்கக்கூடிய 65 கொஷின் அல்லது 70 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பொதுறிவுக்கு போயிடுது, பொதுறிவு பகுதிக்கு. இதில் மேக்ஸ் வந்து 10 to 15. இந்த 60 to 65 கேட்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் அறிவியல் பகுதி இருக்கு இல்லையா, அறிவியல் சயின்ஸ் யூனிட்டுக்கு மட்டுமே 20 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சயின்ஸுக்கு மட்டும் 20 கொஷின் வந்திருக்கு. அப்போ பொதுறிவு பகுதியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதினா சயின்ஸ். இப்போ நீங்கள் டிஎன்பிசிக்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கொஷின் தான் கேட்போங்கன்னு போட்டிருப்பாங்க. குரூப் 4 ஆகட்டும் இல்லை குரூப் 2, 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்குலாம் 5 கொஷின். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துச்சுன்னா மெயின் பேப்பரில் நமக்கு அதிகமாக வரும். ஆனால் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஷின் கம்மி. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து கிட்டத்தட்ட 20 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. மற்ற யூனிட்டுக்கெலாம் ஒரு 10, 12ன்னு அதை அந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. ஃபிக்ஸடாக வந்து கிடையாது. ஒரு 10 கொஷின் ஆவரேஜாக வச்சுக்கலாம் ரைட்டா. ஒன்றுத்தில் 7 கேட்பாங்க, 8 கேட்பாங்க, திடீர்னு ஒன்று 13, 14 கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 முதல் 7 கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்குறாங்க ரைட்டா. ஸோ இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே கலந்தது. தமிழ் வந்து ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. தமிழ் வந்து 20 கொஸ்டின் இருக்குது. இதுக்கான சிலபஸ் எல்லாமே கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ரைட்டா. இப்போ ஒரு 200 கொஸ்டின் அப்படின்னா எந்த மாதிரி பேட்டர்னில் வரும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, இதில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பொதுறிவு தமிழ் நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே ஒன்று போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ஏதாவது ஒரு எக்ஸாம் போட்டி தருவதுக்கு இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து வருஷம் வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ டிகோப் பண்ணவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க அல்லது 10th 12th முடிச்சிருப்பாங்க. ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக 1 or 2 years அல்லது 3 years 4 years 5 years வந்து டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதில் ஈஸியாக அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். டிஎன்பிசி மாதிரி ரொம்ப டஃப் கொடுத்து கேட்கறது கிடையாது. ஸோ 100க்கு ஒரு 80 கொஸ்டினாவது அவங்களால எடுக்க முடியும் ரைட்டா. ஆனால் அந்த கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், கூட்டுறவு கணக்கில் மெயின் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க மட்டும் படிச்சிருப்பாங்க. ஆனால் நான் டிஎன்பிசி படிப்பேன், போலீஸ் எக்ஸாம் படிப்பேன் அப்படின்றவங்க இந்த மெயின் பேப்பருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க ரைட்டா. அப்படி படிக்கிறாங்க, நீங்களும் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ வந்து இந்த பொதுறிவு தமிழ்ன்றது எல்லாருமே போட்டி போடக்கூடிய பகுதி. மார்க்கை ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. அவங்கள விட நீங்கள் கூடுதலாக கட் ஆஃபுக்கு உள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் மெயின் பேப்பரை ஃபோக்கஸ் பண்ணணும். அது குறிப்பாக ஃபஸ்ட்டு 2 யூனிட் கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல் பகுதிக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதாவது ஜிகேவும் படிக்கிறீங்க, மெயின் பேப்பருக்கு கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் உள்ளே வர முடியும் இல்லையா. ஸோ இல்லை நீங்கள் வந்து பொதுறிவு தமிழ் இப்படியே மேக்ஸ் இப்படியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் மெயின் பேப்பர் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரைட்டா. ஸோ அதனால் படிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் சைட் பை சைடு மேக்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக தமிழில் 20க்கு 20 போடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக தான் கேட்குறாங்க. ஸோ தமிழும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரைட்டா. ஸோ அப்படிலாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோர், ஏன்னா எல்லாமே நம்ம வந்து படிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். பட் எதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் ரைட்டா. ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட்டா, இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்லையுமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாடத்திட்டம் சிலபஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து இதிலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் நீங்கள் படித்த போதும் டிஎன்பிசிக்கு படிக்கிற மாதிரி வந்து நீங்கள் முழுமையாக வந்து தேடி கண்டுபிடிச்சலாம் படிக்க வேண்டியதில்லை. அந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணால் போதும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. பொது அறிவு, இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக அதாவது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் அப்படின்றத நமக்கு சயின்ஸ். ரைட்டா, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஜாகிரபி, இந்திய வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம். நம்ம அந்த இது யூனிட் 8 படிப்போம்ல, இப்போ யூனிட் 6 இருக்குல்ல, அந்த மாதிரி அது கூட ரொம்ப கம்மி தான். தமிழ்நாட்டில் பகுத்தறிவு, திராவிட இயக்கத்தின் வளர்ச்சி, தமிழகத்தில் சமூக மாற்றம், இந்தியாவில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக. அதாவது ஜிஎஸ் வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 மாதிரி ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பாலிட்டிலாம் அதே மாதிரி தான் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, தேசிய இயக்கமும் இருக்குது. ரைட்டா, தமிழுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு போட்டிருக்காங்க. சங்கம் அறிவிய காலம், அதில் 10 பாட்டு 8 தொகை நூல்கள் கொடுத்துருக்காங்க. இலக்கண நூல்கள், தொல்காப்பியம், அகத்தியன், நன்னூல். இப்போலாம் நமக்கு இந்த மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. ரைட்டா, குரூப் 4லேயே நமக்கு தொல்காப்பியம், அகத்தியன், நன்னூல் தான் போய் கேட்குறாங்க. கிராமர் வைஸில் கேட்குறாங்க. இது வந்து நூலை பற்றி தான் கேட்பாங்க. ரைட்டா, ரொம்ப டெப்த்தாக போக மாட்டாங்க. புலவர்கள் யாராருன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. தமிழ் அறிஞர்களும் கொடுத்துட்டாங்க. தற்கால இலக்கியம், சிறுகதை மற்றும் நாடகம், சிறுகதை, அகிலன், நாடகங்கள், தற்கால நாடகங்கள், திரைப்பட நாடகங்கள் பற்றி குறிப்பிட. இதில் என்ன சிலபஸ் குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த சிலபஸ் பெஸ்ட்டை தான் கேட்குறாங்க. நம்ம டிஎன்பிசி வரை கண்ணாம்பண்ணான்னு கேட்காம இவங்க சிலபஸில் என்னென்ன டாபிக் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி வந்து கரெக்டாக சிலபஸ் பேஸ்ட் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சிலபஸ் பேஸ்ட் பண்ணி சிலபஸ் என்ன சொல்லுதோ, என்ன டாபிக் சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி படித்தாலே இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ரைட்டா, ஸோ கண்ணை மூடிட்டு மொத்தமாக நீங்கள் எல்லாமே சேர்த்து படிக்காமல் சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அந்த பகுதிகளை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் கவர் பண்ணாலே இந்த எக்ஸாம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ரைட்டா, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாம் டேட்டை நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஷார்ட் டைமில் நம்ம வந்து மொத்தமாக 6ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு பதிலாக சிலபஸ் என்னென்னு பார்த்துட்டு அதில் இருக்கிற டாபிக் மட்டும் எங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுன்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணலாம். ரைட்டா, ஸோ இப்போ இந்த எக்ஸாம் சார்ந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இந்த தேர்வு சம்மந்தமான வீடியோக்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு நீங்கள் என்ன கமெண்ட்ஸில் கேட்குறீங்களோ அது ரிலேட்டடான வீடியோக்கள் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.